ராஜ் கேஷவ் டெக் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். வணக்கம். இன்றைய பகுதியில் ஆக்சிலரி வேர்ப்ஸ் பகுதி 3 பற்றி பார்க்க போகிறோம். இதில் டூ, டஸ், டிட் அப்படிங்கிற 3 ஆக்சிலரி வேர்ப் அது எங்கே பயன்படுத்துவோம், அது இதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். டூ டஸ்ங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அது மாதிரி டிட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். டூங்கிறது செய், டஸ் செய்தல், டிட்டுங்கிறது செய்தது. அதாவது இந்த டூங்கிற ஆக்சிலரி வேர்பு ஐ, வி, யூ, தே இந்த பர்சனோட பயன்படுத்துவோம். வி ஷல் யூஸ் டூ இன் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், பிளான்ட் ஆக்ஷன்ஸ் இன் ஃபியூச்சர். ஸோ இந்த மாதிரி இடங்களில் ஆக்சிலரி வேர்பு டூ பயன்படுத்தலாம். அதாவது நிகழ்காலத்தில் நடக்கும் செயலுக்கும் வழக்கமாக நடக்கும் செயலுக்கும் திட்டமிட்ட செயல் எதிர்காலத்தில் இருப்பினும், அதாவது வழக்கமாக நடக்கும் செயல்னா ஹேபிச்சுவல் ஆக்ஷன், அது மாதிரி ஃப்யூச்சர் பிளான்ட் ஆக்ஷன் திட்டமிட்ட செயல் எதிர்காலத்தில் இருப்பினும், இந்த மாதிரி இடங்களில் நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு இந்த ஆக்சிலரி வேர்ப் டூ பயன்படுத்தலாம். பொதுவாக இந்த ஆக்சிலரி வேர்ப் டூ எங்கெல்லாம் பயன்படுத்தும் அப்படின்னு, டு மேக் நெகட்டிவ்ஸ், to make question forms, to make the verb more emphatic, ஒரு எதிர்மறையான வாக்கியத்தை உருவாக்குவதற்கோ அல்லது கேள்வி வாக்கியம் closed ended polar questions, எந்த கேள்வியெல்லாம் எஸ்ஆர் நோ டைப், இந்த போலார் கொஸ்டின்ஸ் ஆக்சிலரி வேர்ப் பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய அந்த கேள்விகளானது எஸ்ஆர் நோ அப்படிங்கிற ஆன்சர் கொடுக்கும், சிம்பிள் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு. இது மிகவும் ஸ்போக்கன் லாங்குவேஜுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த மாதிரி டு மேக் தி வேர்ப் மோர் எம்பட்டிக், அதாவது நம்ம சொல்லக்கூடிய வாக்கியம் மிக அழுத்தமாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஆக்சிலரி வேர்ப் டூ பயன்படுத்தலாம். பொதுவாக சொன்னோம், இது மெயின் வேர்பாக பயன்படுத்தலாம், ஆக்சிலரி வேர்பாக பயன்படுத்தலாம், சப்ஸ்டிடியூட் வேர்பாக பயன்படுத்தலாம். ஸோ இதை சில உதாரணத்தோடு நம்ம பார்க்கலாம். இப்போ மெயின் வேர்பாக பயன்படுத்தும் பொழுது ஷி ஆல்வேஸ் டஸ் வாட் ஷி ப்ராமிசஸ், அவள் எப்பொழுதும் வாக்குறுதி அளித்ததை அவள் செய்கிறாள். ஹி டஸ் இஸ் டியூட்டி, அவர் தனது கடமையை செய்கிறார். டூ த ஜாப் வெல், வேலையை நன்றாக செய். டூ ஹோம்ஒர்க், வீட்டுப்பாடம் செய். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, நான் என்ன செய்ய முடியும். ஷி யூஷுவலி டஸ் ஹர் ஹோம்ஒர்க் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர் மதர். ஸோ இந்த மாதிரி இடங்களில் ஹீ ஷீங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால் அந்த ஆக்சிலரி வேர்ப் டூ ஃபார்ம் டஸ்ஸுங்கிறது பயன்படுத்துகிறோம். அது மாதிரி டூ த ஜாப் வெல், டூ ஹோம்ஒர்க். ஸோ இங்கே வரக்கூடிய அந்த வேர்ப் ஆக்சிலரி வேர்ப் டூங்கிறது ஒரு மெயின் வேர்பாக பயன்படுது. டு கிவ் எம்ஃபசிஸ் சொன்னோம், அழுத்தமாக சொல்லும் பொழுது அந்த வாக்கியத்தினுடைய பொருள் அழுத்தமாக சொல்லப்படும் பொழுது, டு லெட் மீ கோ ப்ளீஸ், யூ டூ லுக் சேட், யூ டூ லுக் பியூட்டிஃபுல் இன் திஸ் ஷர்ட், டூ சிட் டவுன். ஸோ இந்த மாதிரி வாக்கியங்களில் இந்த டூங்கிற ஆக்சிலரி வேர்ப் டு கிவ் எம்ஃபசிஸ் இன் நேச்சர். அந்த மாதிரி கேள்வி வாக்கியம் கொஸ்டின் ஃபார்ம், டு மேக் கொஸ்டின் ஃபார்ம் சொன்னோம். வி யூஸ் டூ, டஸ், இது ரெண்டுமே ப்ரெசன்ட் ஃபார்ம் ஃபாலோட் பை தி சப்ஜெக்ட் அண்ட் தி மெயின் வேர்பு. அதாவது டூ ஆர் டஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் மெயின் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட், டூ ஆர் டஸ் ப்ளஸ் அதாவது எழுவாய் ப்ளஸ் வினைச்சொல் ப்ளஸ் எழுவாயை பூர்த்தி செய்யும் ஒன்று. ஸோ இது ஒரு கேள்வி அமைப்பு. இது நன்கு உற்று நோக்கப்படக்கூடிய விஷயம். ஏன்னா இட் ஃப்ரேம் க்ளோஸ் எண்டட் போலார் கொஸ்டின்ஸ் உருவாக்குவதற்கு பயன்படுது. இது ஸ்போக்கன் லாங்குவேஜுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். இட் கிவ்ஸ் ஆன்சர்ஸ் எஸ் ஆர் நோ, டிபெண்ட்ஸ் அப்பான் த கொஸ்டின்ஸ். சில எக்ஸாம்பிள் சப்ஸ்டியூஷன் டேபிள் வழியாக, டு ஐ ட்ரா எ பிக்சர், டு யூ ட்ரா எ பிக்சர், டு வி ட்ரா எ பிக்சர், டு தே ட்ரா எ பிக்சர். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி நிறைய நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, உற்று நோக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய பேசுதல் திறனும் எழுதுதல் திறனும் மிக விரைவில் வளப்படுத்தி கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு வாக்கியத்தை பயன்படுத்தி எப்படி நம்ம கொஸ்டினோ அல்லது நெகட்டிவ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு உதாரணம், மை பிரதர்ஸ் ப்ளே கிரிக்கெட் எவ்ரி ஈவினிங். இது தேர்ட் பர்சன்
மை பிரதர்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே ப்ளூரலில் இருக்குது, அதனால் வேர்ப் வந்து சிங்குலரில் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளே அதை பிரிக்கக்குள்ளார டூ ப்ளஸ் ப்ளே அப்படின்னு பிரிப்போம். என் சகோதரர்கள் தினந்தோறும் மாலை கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். அந்த ப்ளே டூ ப்ளஸ் ப்ளே அப்படின்னு பிரிக்கக்குள்ளார டூ ப்ளஸ் வேர்ப்னு பிரிக்கக்குள்ளார கேள்வி வாக்கியமாக உருவாக்கப்படும். ஃப்ரேம் பண்ணும் பொழுது டூ யுவர் பிரதர்ஸ் ப்ளே கிரிக்கெட் எவ்ரி ஈவினிங், உங்கள் சகோதரர்கள் தினந்தோறும் மாலை கிரிக்கெட் விளையாடுகிறார்களா? இதே நெகட்டிவாக மாற்றக்குள்ளார தே டூ நாட் ப்ளே கிரிக்கெட் எவ்ரி ஈவினிங், அவர்கள் தினந்தோறும் மாலை கிரிக்கெட் விளையாடவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அனதர் எக்ஸாம்பிள், யூ மார்க் தெம் ஆப்சண்ட், நீங்கள் அவர்கள் இல்லை என்று குறிக்கிறீர்கள். இங்கே மார்க்குங்கிறது ஒரு வேர்பு, மெயின் வேர்ப். அதை பிரிக்கக்குள்ளார டூ ப்ளஸ் வேர்பு டூ ப்ளஸ் மார்க் அப்படின்னு பிரிப்போம். ஸோ அதை கேள்வி வாக்கியமாக மாற்றும் பொழுது டூ ஐ மார்க் தி லேட் கம்மர்ஸ் ஆப்சண்ட், தாமதமாக வந்தவர்களை இல்லை என நான் குறிக்கிறேனா? இப்போ இதை வந்து நெகட்டிவாக மாற்றக்குள்ளார யூ டோன்ட் மார்க் தெம் ஆப்சண்ட், நீங்கள் அவர்கள் இல்லை என்று குறிக்கவில்லை. ஸோ இது மாதிரி ஒரு வாக்கியத்தை உற்று நோக்கும் பொழுது அதில் உள்ள வெர்பை உற்று நோக்கும் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அது பர்சன் சிங்குலரா ப்ளூரலான்னு பார்த்து டூ ப்ளஸ் வேர்பா டஸ் ப்ளஸ் வேர்பான்னு பிரித்து அதை கேள்வி வாக்கியமாகவோ அல்லது எதிர்மறை நெகட்டிவ் சென்டென்ஸாகவோ மாற்றக்கூடிய ஒரு திறனை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். இப்போ இதே ஆக்சிலரி வேர்ப் டூ வந்து சப்ஸ்டியூட் வேர்பாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதாவது டூ ஸோ, டூ இட், டூ தட். சில எக்ஸாம்பிள், டு யூ மைண்ட் இஃப் ஐ ஓப்பன் த கிஃப்ட் பாக்ஸ் நவ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படும் பட்சத்தில் எஸ் ப்ளீஸ் டூ ஸோ அப்படின்னு சொல்லுவோம். ஷீ அன்ஃபார்ச்சுனேட்லி டெலிட்டட் சம் ஃபைல்ஸ், அப்போ என்ன சொல்லுவாங்க, லெட்டர் சே ஐ டூ இட் ஆல் த டைம். இங்கே டூ இட்டுங்கிறது ஒரு சப்ஸ்டியூட் வேர்பு. அது மாதிரி டூ தட்டுங்கிறது ஐ திங்க் யூ ஷுட் டூ தட் ஒர்க். இந்த டூ தட்டுங்கிறது இட் ஆக்ட் இஸ் மோர் எம்பேட்டிக், மிக அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்க்கும்பொழுது வி சம்டைம்ஸ் ஆட் ஸோ, இட் ஆர் தட். இந்த மூன்று வாக்கியம் டூவோட சேர்ந்து சப்ஸ்டியூட் வேர்பாக சில இடங்களில் நம்ம பயன்படுத்துவோம். அது மாதிரி டஸ் அப்படின்னு பார்க்கலார ஹீ, ஷீ, இட் அதோட பெயர்களோட அந்த டஸ் யூஸ் பண்ணுவோம். வி ஷால் யூஸ் டஸ் இன் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், பிளான்ட் ஆக்ஷன்ஸ் இன் ஃபியூச்சர். ஸோ இது மாதிரி இடங்களில் நம்ம டஸ் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் டூக்கும் டஸ்ஸும் பார்த்தோன்னா டூ வந்து ஐ, வி, யூ, தே அந்த இடத்துல பயன்படுத்துவோம். ஹீ, ஷீ, இட்டுக்கு டஸ் யூஸ் பண்ணுவோம். ரெண்டுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். கேள்வி வாக்கியமாக மாற்றக்கூடிய அதே டூவில் என்ன ஃபாலோ பண்ணோமோ அதையே இங்கே பயன்படுத்தலாம். ஆனால் டூக்கு பதிலாக இங்கே டஸ். டஸ் இ ட்ரா எ பிக்சர், டஸ் ஷி ட்ரா எ பிக்சர், டஸ் இ ட்ரா எ பிக்சர், டஸ் ராஜு ட்ரா எ பிக்சர், டஸ் ரமா ட்ரா எ பிக்சர். இந்த வெர்பை பிரித்து அந்த தேர்ட் பர்சன் சிங்குலருங்கிறதுனால டஸ் ப்ளஸ் வேர்புன்னு பிரியும். ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ் எண்டட் அல்லது போலார் கொஸ்டின்ஸ், இதை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். டஸ்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ராஜு ஈட்ஸ் இஸ் டின்னர் அட் 8 PM. இது ஒரு வாக்கியம். இதில் வந்து ஈட்ஸுங்கிற வேர்பை பிரிக்கும் பொழுது டஸ் ப்ளஸ் ஈட்டுன்னு வரும். ஏன்னா ராஜுங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர். ராஜு தனது உணவை இரவு 8 மணி அளவில் சாப்பிடுகிறார். இது அப்படியே பிரிக்கும் பொழுது டஸ் ராஜு ஈட் இஸ் டின்னர் அட் 8 PM. இரவு 8 மணிக்கு ராஜு தனது இரவு உணவை சாப்பிடுகிறாரா அப்படிங்கிற ஒரு போலார் கொஸ்டின்ஸ், க்ளோஸ் எண்டட் கொஸ்டின்ஸ் உருவாக்கலாம். அதே வந்து நெகட்டிவ்ஸில் எழுதும் பொழுது டஸ் நாட் ஈட், டஸ்இன்ட் ஈட் அப்படின்னு சொல்லலாம். ராஜு டஸ் நாட் ஈட் ஹிஸ் டின்னர் பிஃபோர் 8 PM. அது ஒரு எதிர்மறையான வாக்கியத்தை உருவாக்குவதற்கு பயன்படுத்தலாம். இரவு 8 மணிக்கு முன் ராஜு தனது இரவு உணவை சாப்பிடுவதில்லை. ஸோ இது ஒரு உதாரணம். அடுத்தது டிட். டிட்டுங்கிறது பாஸ்டன்ஸுக்கு பயன்படுத்துவோம். டிட் இஸ் யூஸ்டு டு டினோட் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் சொல்லலாம். இட் இஸ் யூஸ்டு டு மேக் சிம்பிள் பாஸ்ட் டு ஃப்ரேம் கொஸ்டின்ஸ். இந்த ஆக்சிலரி வேர்பு பார்த்தோன்னா போலார் கொஸ்டின்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி டு ஃப்ரேம் நெகட்டிவ் சென்டென்சஸ் இதுக்கு இந்த டிட் யூஸ் பண்ணுவோம். அதாவது முடிந்து போன ஒரு செயலை குறிப்பதற்கு மற்றும் அதை பற்றி கேட்பதற்கும் இந்த டிட்டுங்கிற வேர்பு, பாஸ்ட் வேர்பு வந்து பாஸ்ட்
ஆக்சிலரி வேர்பை பயன்படுத்துகிறோம். பாஸ்ட் டென்ஸு பயன்படுத்துகிறோம். அப்புறம் ஐ டிட், அது ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட் எல்லா பர்சன்ஸ்க்கும் டிட் பயன்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டிட் மை ஹோம்ஒர்க், வி டிட் அவர் ஹோம்ஒர்க், யூ டிட் யுவர் ஹோம்ஒர்க், தே டிட் தேர் ஹோம்ஒர்க். இந்த மாதிரி ஹீ டிட் ஹிஸ் அசைன்மெண்ட், ஷி டிட் ஹர் அசைன்மெண்ட், இட் டிட் இட்ஸ் ஒர்க், ராம் டிட் ஹிஸ் ஹோம்ஒர்க். அனைத்துமே அந்த இறந்த காலத்தில் ஒரு முடிவுற்ற ஒரு வாக்கியத்துக்கு பயன்படுத்துகிறோம். ஸோ ஒரு கேள்வி வாக்கியமாக மாற்றும் பொழுது, டிட் ஐ ட்ரா எ பிக்சர், டிட் வி ட்ரா எ பிக்சர், டிட் ஹீ ட்ரா எ பிக்சர், டிட் ஷீ ட்ரா எ பிக்சர், டிட் இட் ட்ரா எ பிக்சர், டிட் தே ட்ரா எ பிக்சர். இந்த ட்ரீவுங்கிறது பிரிக்கும் பொழுது டிட் ப்ளஸ் ட்ரா அப்படின்னு சொல்லி பிரித்து அந்த கேள்வி வாக்கியத்தை அமைக்கலாம். ஸோ இதுவரை நாம் அந்த டூ, டஸ், டிட் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை இப்போ எப்படி பயன்படுத்தணும், எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணும், எந்த பர்சனுக்கு முன்னாடி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் நைஸ் வீடியோ. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.